பிரதமர் மோடி அவர்களுடைய இஸ்ரேல் பயணம், திடீர் பயணம், தனியாக நெதன்யாவோட சந்திப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவர் ஏதோ சதித்திட்டம் திட்டுற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படுதில்ல. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அது தவறான பார்வை அது. இன்றைக்கி இருக்க புவிசார் உலகத்தில் வந்து இஸ்ரேலோட உறவை வந்து எந்த நாடும் தவிர்க்க முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே இந்த பாகிஸ்தானும் இஸ்ரேலோட உறவில் இருக்குது. பாகிஸ்தான் இஸ்ரேல் உறவு வலுவாகிட்டு இருக்குது இன்றைக்கி. அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பல இஸ்லாமிய நாடுகள் வந்து இஸ்ரேலோட உறவில் ரொம்ப வலுவாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ரஹாம் அக்கார்டுன்னு ஒன்று ட்ரம்ப்போட முதல் பீரியடில் போட்டாங்க, 2016 அண்டு 20 பீரியடில். அதில் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் பண்ணிங்கன்னா வரும். அப்ரஹாம் அக்கார்டில் வந்து UAE இருக்குது, இன்னும் சில இஸ்லாமிய நாடுகள் இருக்குது, மொராக்கோ இருக்குது. அவங்க வந்து இன்றைய புவிசார் அரசியலில் வந்து இஸ்ரேலை வந்து ஒதுக்கி தள்ளிட்டு எந்த நாடும் போக முடியாது. இந்தியாவோட நம்பர் 1 எனிமையாக கருதப்படுகிற பாகிஸ்தான் இஸ்ரேலோட இன்றைக்கி அதீதமான உறவில் இருக்குது. ஆகவே பல இஸ்லாமிய நாடுகள் இன்றைக்கி வந்து இஸ்ரேலோட உறவில் இருக்காங்க. இஸ்ரேலோட நம்பர் 1 எனிமி வந்து இன்றைக்கி ஈரான். சவுதி அரேபியா வந்து ஈரானுக்கு எதிராக இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இன்ஃபேக்ட் ஈரானை வந்து என்றைக்கும் நீங்கள் வந்து மொத்தமாக காலி பண்ணியிருக்கணும்னு, அதாவது வந்து அவங்கள வந்து கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருக்கணும்னு அமெரிக்காவுக்கு வந்து தொடர்ச்சியாக சவுதி அரேபியா ஒரு காலத்தில் அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கான ஈரான் அட்டாக் பண்ணுறதை சவுதி ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா சவுதி பேஸஸில் இருக்கக்கூடிய யூஎஸ் ட்ரூப்ஸ் அவங்க அடிப்பாங்க, ஈரான் அடிப்பாங்கன்ற அந்த ஒரு காரணம் இருக்குது. இஸ்ரேலுடனான உறவு வந்து தவிர்க்க முடியாதது. பட் எந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காசாவில் வந்து இஸ்ரேலோட அட்டூழியங்களை கண்டித்து ஐநா சபையில் கொண்டு வந்த தீர்மானத்தை ஒரு நாள் கழித்து தான் இந்தியா கையெழுத்து போட்டது. அந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியாவோட தவறுகள் இருக்குதே தவிர, இஸ்ரேலுடனான இருதரப்பு உறவு என்பதில் யார் வந்தாலுமே இன்றைக்கி இருக்க புவிசார் அரசியலை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அது